பயப்படாதீங்க, அடிக்க மாட்டேயா. ஏயா, 2 பேருக்கும் சம்பளம் பத்தலன்னா கேட்க வேண்டியது தானே. எதுக்கியா இந்த பித்தலாட்டம்? ஐயா, கேஸ் விஷயமா வெளியே போறேன்னு சொன்னா போகாதையா, சம்பளம் வேணா எக்ஸ்ட்ரா போட்டு தரேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு தான் கொஞ்சம் பொய்யா நடிச்சிட்டேயா. ஐயா, நானும் உங்ககிட்ட சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யல, உங்க குடும்பத்து மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க சம்பளம் கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டேங்க ஐயா. மத்தவங்க நம்புற மாதிரி நடிக்கிறதுக்கும் ஒரு மூஞ்சி வேணும்டா. அது உங்க 2 பேருக்குமே கிடையாது. ஆனா ஒண்ணுயா, கொஞ்சம் நான் மட்டும் ஏமாந்தேன்னு வச்சுக்க, என்கிட்டயே வந்து நான் தான் ஆள வந்தான்னு சொல்லுவீங்க. போங்கயா போங்க, ஏதாவது 2 பேரும் உருப்படியா வேலை இருந்தா போய் செய்யுங்க. போங்கயா. யோ பாயா போலாம். வணக்கம் ஆளவன் தான். வாங்க கலிய பெருமாள், வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க ஏன் நிக்கிறீங்க? போங்க. யோ பாயா. அறிவு கட்ட பசங்க. வாங்க கலிய பெருமாள், உட்காருங்க. இருக்கட்டும். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன தேடுறீங்க? ஓஹோ, உங்க பொண்ணு அகல்யாவை தேடுறீங்களா? என் பொண்ணுங்க இருக்கல. ராமன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்ற மாதிரி அகல்யா என் பையனை தேடி தானாவே என் வீட்டுக்கு வந்துட்டா. என் பையன் பிரேமுக்கு தாலி கட்டாமையே உங்க பொண்ணு என் பையனோட மனைவி ஆயிட்டா. நாம 2 பேரும் சம்பந்தம் கலக்காமலேயே உங்க பொண்ணு என் மருமகளாயிட்டா. தயவு பண்ணி என் பொண்ணு கூப்பிடுறீங்களா? உங்களுக்கு புண்ணியமா போகும். என்ன கலிய பெருமாள், இத போய் கெஞ்சுற மாதிரியே கேக்குறீங்களே. உரிமையோட கேளுங்க, பொண்ணு பார்க்கணும்னு கேளுங்க. அகல்யா, மருமகளே அகல்யா, இங்க வாமா. மாமா, என் மேல உள்ள கோபம் இன்னும் குறையிலையம்மா. நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன்? உங்க மேல கோவப்பட என்ன இருக்கு? இல்ல, உங்களுக்கு எனக்கு என்னதான் சம்மந்தம் இருக்கு? ரத்த சம்பந்தமா? ரத்த சம்பந்தம் இது வேணா மத்தவங்களுக்கு புரியாம இருக்கலாம், உனக்கு புரியலன்னா எப்படிமா? போதும் சாமி, போதும். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுனால தானே உங்களை விட்டுட்டு வந்தேன். திரும்ப ஏங்க வந்தீங்க? மருமகளே, கொஞ்சம் கோவப்படாம பேசுமா. என்னதான் இருந்தாலும் கலிய பெருமாள் உன்னை பெத்தவருமா. இவர் பெத்த பொண்ணு நினைக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் மாமா. உன்னை பெத்தது என்னுடைய தப்பம்மா. அகல்யா, நீ பிறந்ததும் உங்க அம்மா முகத்தை நீ பார்க்கலம்மா. ஏன்னா போய் சேர்ந்துட்டா. நீ முதலா பார்த்த முகமே என் முகம்தாம்மா. தூங்கி முழிச்சது நீ முழிக்கிற முகம் என்னுடைய முகம்தானம்மா. உங்க சுயரூபம் தெரிஞ்சுக்காம உங்க முகத்துல முழிச்ச கதையெல்லாம் நான் எப்பயும் மறந்துட்டேன். இப்பெல்லாம் எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. உங்க முகத்துக்கு மறுபக்கம் துரோகின்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் எதுவுமே புரியாம இத்தனை வருஷமா இருந்துட்டேன். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. என் ஆயுசு முடிகிற வரைக்கும் உங்க முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். நீங்களும் என் கண்ணுல படக்கூடாது. அகல்யா, நீ பேசுறது தப்புமா. என் பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உங்க அப்பா அப்பாங்கிற உறவு முறையில இல்லைனாலும் கல்யாணத்துக்கு வர்ற எத்தனையோ பேர்ல இவரும் ஒருத்தரா வந்துட்டு போட்டோமா. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போட்டோம். மாமா சொல்றாருன்றதுக்காக
இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். உங்களையும் உங்க பொண்ணு அருந்ததையும் எதிர்த்து என் பிரேமனை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். வந்து என் கல்யாணத்தை பார்த்துட்டு மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப கூட நான் இருக்கிற பக்கம் வந்துடாதீங்க. பெத்த தகப்பனுடைய உண்மையான பாசத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஒரு பொம்பளை பொறிக்கத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என் முகத்துக்கு நேராவே எடுத்தெறிஞ்சு பேசுறியம்மா. இது நல்லா இருக்கா? கலியபெருமாள், என் வீட்டுக்கே வந்து என் பையனை தப்பா பேசுற. இது சரியில்லை கலியபெருமாள். என் சுயரூபத்தை காட்டினா நீ தாங்க மாட்ட. ஏய், வாய் மூடு. என் பொண்ணை எனக்கு எதிராவே கொம்பு செய்ய விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா நீ எல்லாம்? மாமா ஒண்ணு தூண்டி விடல, நானும் தான் விருப்பப்பட்டு வந்தேன். மடி, இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாத்தாமா புரியும். ஏன்னா உன் வயசு அப்படி, இப்படித்தான் பேசுவேன். உன் காதல் மயக்கம் பெத்தவனையே துரோகி அயோக்கியன்னு சொல்ல வைக்குது. உன்னுடைய காதல் வாழ்க்கை தப்பா போகும்போது தான் இந்த அப்பனுடைய பாசம் உனக்கு உண்மையாவே புரிய போகுது. பாசம் பாசம்னு ஃபர்ஸ்ட் இந்த வெளி விஷயம் போட்டதை நிப்பாட்டுங்க. என் மேல உள்ள பாசத்திலையா இப்ப என்ன வந்து பார்த்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக வந்தீங்க? இந்த சொசைட்டில உங்களுடைய மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நீங்க என்னை இப்ப தேடி வந்திருக்கீங்க. உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியுமா? பெத்த பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக நீ பாழும் கிணத்துல தான் விழுவேன்னு சொன்னா அதை எப்படிமா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பொறாம புடிச்ச உங்க பொண்ணு அருந்ததி சொல்லி கொடுத்த மாதிரி எழுத்து பிழை இல்லாம எல்லா வார்த்தையும் பேசிட்டீங்க. அதை நம்பி நான் உங்க பின்னாடி வந்துருவேனா? சுயமா யோசிச்சு ஒரு முடிவெடுக்க தெரியல. நீங்களா ஒரு அப்பனா? உங்க மரியாதை கெடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. தேவையில்லாம பேசி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போகாதீங்க. போய் சொல்லுங்க உங்க பொண்ணு அருந்ததி கிட்ட, அகல்யான்னு ஒரு பொண்ணு நம்ம உறவை முடிச்சுக்கிட்டா தப்பி தவறி கூட அவ இருக்கிற பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு போய் சொல்லுங்க. இதுதான் உன்னுடைய முடிவாமா? ஏன் இவ்வளவு நேரம் பேசுறது உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். கிளம்புங்க, போங்க. நான் எதுவும் உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கலப்பா. நீதான் நேரடியா உன் பொண்ணுகிட்ட பேசுன. இதோ பார், நான் ஒன்னும் உன்னை பத்தி அகைன்ஸ்டா பேசலப்பா. என்ன எதுவும் தப்பா நினைச்சிடாதப்பா. டேய், 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 டேய். சும்மா நடிக்காதடா, நடிக்காத. பச்சை மண்ணுடாவ. அந்த மண்ணுல விஷத்தை ஊத்தி எனக்கு எதிரா ஏவி விட்டுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத உத்தம புத்திர மாதிரி நடிக்கிறியா? டேய், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அத மனசுல வச்சுக்க. பயிரெறிஞ்சு சொல்றேன்டா, நீ நல்லா இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். டேய், எங்கடா நிக்கிறீங்க? வாங்கடா இங்க. சார் ஐயா சொல்லுங்க சார். சொல்லுங்கய்யா. இந்த ஆள் ரொம்ப பேசுறான். கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுங்கடா. யோ பாய். என்னையா போஸ் கொடுக்குற? யோ என்னைய அப்படியே நின்னுட்டு இருக்க? அதான் சொல்றாங்களா, வாயா. அளவன்தான் உனக்கு இதே மாதிரி நிலைமை வரும், மறந்துடாது. கால பைரவனுக்கு கோயிலாடா கட்டுறீங்க? டேய் கணேசா,
உங்க 5 பேருக்கு நான் கட்டுறேன்டா சமாதி. ஐயா ஐயா, என்னது வீட்டுல யாரையுமே காணோம்? போதுமா? என்ன குழம்பு ஊத்தமா? ஐயா ஐயா வாங்கய்யா. என்னங்கய்யா இவ்வளவு களைச்சு போய் வந்திருக்கீங்க? வீரையா, ஒரே வெயில் வீரையா. அம்மா, சாப்பாடு கொஞ்சமா வைக்காதம்மா, அள்ளி அள்ளி வைமா, ஒரே பசியா இருக்கு. ஏய், முதல்ல முழுங்கிட்டு பேசுறா, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. டேய், உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்ன அறிவில்ல? சரி, இப்ப நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இந்த வீரையனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ண சொன்னல, பண்ணீங்களா? ஐயா சந்தைக்கு போயிருந்தேன். இங்க பாருங்க, உங்களுக்காகவே தர்பூஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? சரி, கத்தி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறியா? நான் கை காலெல்லாம் அலம்பிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. யோசிச்சு ஐடியா சொல்றேன், நீ தானே சொன்ன. அதுக்கான நேரம் இப்ப வந்திருக்கு. அப்படியா? இரு, சாப்பிட்டு வந்துடுறோம். டேய், சாப்பாட்டை மொத்த தட்டுல போடு. 2 பேரும் மரியாதை எந்திரிச்சு போய் கை கழுவுங்க. போ. சாப்பாடு ஒரு கேடு. டேய், ஏன்டா சாப்பாட்டையே பார்க்காத மாதிரி உட்காந்து தின்னுட்டு இருக்க? எந்திரி, போய் கை கழுவு. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறான். 2 பேரும் என் பின்னாடியே வாங்க. என்ன வெற்றி, சாப்பிடும்போது கூட்டு வந்துட்ட? தர்பூசணிடா, இன்னைக்கு அதை சாப்பிட்டுருவோம். சரி, தர்பூசணி உங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுக்காரர் தான் சாப்பிடணும். என்ன வெற்றி, தர்பூசணி கூட எங்களை சாப்பிட விட மாட்டேங்கிற? அதை வச்சுதான்டா வீரையனை வெளியில துரத்தணும். இந்த ஊசியில் இருக்கிற மருந்த தர்பூசணியில ஏத்து. இது என்ன மருந்து? ஏன் தர்பூசணியில ஏத்தணும்? அதுவும் அதை எங்க அப்பா மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்ற? இதுல இருக்கிற மருந்த தர்பூசணியில செலுத்து. அதை உங்க அப்பா சாப்பிடுவாரு. சாப்பிட்ட உடனே மயங்கிடுவாரு. பயப்படாதீங்க, இது வெறும் மயக்க மருந்து தான். கொஞ்ச நேரத்துல அவர் திரும்பவும் நார்மல் ஆயிடுவார். இந்த இடைப்பட்ட கேப்ல இந்த விஷ ஊசிய வீரையன் தான் தர்பூசணிக்குள்ள செலுத்தினா அப்படின்னு வீரையன் மேல பழிய போட்டு அவன் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே துரத்திடலாம். என்ன சொல்றீங்க? சரி, மயக்கம் தெரிஞ்சு எங்க வீட்டுக்காரர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவர் எப்படி நம்புவாரு? நாட்டு மருந்த நான் கொடுத்து அவனை காப்பாத்தினு சொல்லி நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம். ஆமா, இந்த ஊசியும் மருந்து யார் கொடுத்தா? இந்த கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, புரிஞ்சுதா? சதி திட்டம் போடுறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, அதை செயல்படுத்தணும். அதுல ஒண்ணுதான் இது. உங்க மரமண்டைக்கு அதெல்லாம் புரியாது. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இதனால தப்பு எதுவும் நடந்துராது. நான் சொல்றதை நீங்க செய்யலினா தான் தப்பு நடக்கும். எப்படின்னு கேக்குறியா? என்கிட்ட இருக்கிற போன்ல உங்க விஷயம் டீட்டெயிலா இருக்கு. அத உங்க புருஷன்கிட்ட காட்டுன உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவாரு. பரவாயில்லையா? வெற்றி, வேணாம்ப்பா, நீ சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிடறோம். செய்யி, போ. போடா. நீங்க போட போற ஊசி மயக்க மருந்து கிடையாது, விஷம். இன்னைக்கு கணேசன் க்ளோஸ். வீரையனை வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதான். ஏய், வாடா, சீக்கிரம் வாடா. ஏய், போடா போடா. பயமா இருக்குமா? ஆம்பளையாடா நீ, போடா.
சின்னையா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க தர்பூஸ் பழம் சாப்பிடலாம், வாங்க வாங்க. டேய் சந்தோஷ், வாடா வாடா, சீக்கிரம் வாடா. ஐயா என்ன வீரையா அப்படியே வச்சிருக்கா, இன்னும் கட் பண்ணவே இல்லையா? இல்லைங்கய்யா, தட்டும் கத்தியும் கழுவி எடுத்துட்டு வந்தேன். இதோ இப்ப கட் பண்ணிடுறேன். ஐயா நல்லா பழுத்து இருக்கையா. அம்மா இந்தாங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்கம்மா. இந்தாங்க பிடிங்க, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. சின்னையா நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க நீங்களும் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் சாப்பிடுறீங்களா? சரி ஐயா இந்தாங்க ஐயா. சின்னம்மா பார்த்து. ஐயா ஒரு நிமிஷம். என்ன வீரையா, அவர் பிடிச்ச தர்பூசணி பழத்தை ஆசாசையை சாப்பிட போகும்போது போய் தடுக்கிற. நீங்க சாப்பிடுங்க மாமா. ஐயா சாப்பிடாதீங்க ஐயா, எனக்கு பிரதோஷம். 4 to 6 நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தானே சாப்பிடுவீங்க. தெரியாம கொடுத்துட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. அடட கரெக்ட் வீரையா, இத்தனை வருஷமா நான் கடைபிடிச்சிட்டு வந்த விரதத்தை நான் ஒரு நிமிஷத்துல பாழாக்க பார்த்தனே. நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்திட்ட. கொடுங்க ஐயா. கமலா நீ சாப்பிடுமா. எனக்கு சளி பிடிச்சிருக்குங்க. அப்பா எனக்கு ஒரே இருமலா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. அட சாப்பிடுங்க. வேணாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப அதிசயமா இருக்க. விஷத்தை கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடுவீங்க, சும்மா கிடைக்குதேன்னு. அருமையான பழத்தை வெட்டி கொடுத்துருக்கான் வீரையா, வேண்டான்றீங்களே. யார் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா எனக்கு என்ன, நான் சாப்பிட போறேன். ஏய் உனக்கு சளி பிடிச்சிருக்குடி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, வீரையா ஆசையா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த பழத்தை. நீங்க இதை கட் பண்றதுக்கு முன்னாடியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மரியாதையா சாப்பிடுங்க. இல்லைங்க எனக்கு வேண்டாங்க. பா எனக்கும் வேணாம்ப்பா. என்ன நீங்க வர வர என் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா பேச்ச கேட்கலன்னா அப்புறம் வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஆமா, நீங்க சாப்பிடல, மதுமிதா சொல்றது தான் நடக்கும். சளிக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுமா, சாப்பிடுங்க. ஐயா நீங்களும் சாப்பிடுங்க, இருமலுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடு. சாப்பிடுங்க. பழம் ருசியா இருக்கும், சாப்பிடுங்க. எப்படியோ பழி வீரையா மேல விழுந்தா சரி. ஐயா சின்னம்மா, மதுமிதா சின்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? மயக்கப்பட்டு என்னாச்சு சின்னம்மாக்கு? சின்னம்மா, அம்மா என்னமாச்சு? அம்மா உங்களுக்கு என்னமாச்சு? என்னம்மா நீ விழுந்துட்ட? அம்மா சந்தோஷ், அம்மா கமலம் எழுதுமா? அம்மா டேய் டேய் சந்தோஷ், சந்தோஷ் அம்மா என்னாச்சு உனக்கு? சந்தோஷ் அம்மா அம்மா என்னாச்சுமா? சந்தோஷ் என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு தெரியல. ஐயா சின்னம்மா, என்ன மாமா என்னாச்சு? அம்மா தெரியலையே மாப்ள. 3 பேரும் தர்பூசணியை சாப்பிட்டாங்க, அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்களே. வீரையா ஐயா தர்பூசணி பழத்தை எங்க இருந்துப்பா வாங்கிட்டு வந்த? ஐயா வழக்கமா வாங்குற கடையில் தான் வாங்கினேன். என்னாச்சு எல்லாருக்கும்? ஐயா நீங்க பதட்டப்படாதீங்க, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நான் பச்சையில பறிச்சுட்டு வந்துடுறேன்.
நீங்க கவலைப்படாதீங்க. 3 பேரையும் நான் காப்பாத்துறேன். இதோ வந்துடுறேன்யா. மாப்பிள இவங்க 3 பேருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் மாப்பிள. ஐயோ மாமா அவசரப்படாதீங்க. கண்டிப்பா இந்த 3 பேருக்கு ஒண்ணும் ஆகாது. அதான் வீரையும் போயிருக்காருல, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு. என்னவன் சின்ன மயக்கம்னு சொல்லிட்டு போறான். இவங்க சாப்பிட்டது விஷமாச்சே. இவங்களை எப்படி பச்சால கொடுத்து காப்பாத்துவான்? வீரையன் தெரியாம உளறிட்டு போறான். இவங்க 3 பேரும் சாக போறாங்க. பழிய தூக்கி வீரையன் மேல போட போறோம். அவன் அந்த வீட்டை விட்டே விரட்ட போறோம். நான் வந்த காரியத்தை முடிக்க போறேன். ப்ளீஸ்மா, நான் காலேஜ்க்கு போறேம்மா. அதெல்லாம் படிக்கிற பொண்ணுங்க போற இடம். உனக்கு என்ன வேலை அங்க? அம்மா ப்ளீஸ்மா. சொன்னா கேளு. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் காலேஜ்க்கு போறேன்ப்பா. இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ காலேஜுக்கு போய் படிச்சு என்ன பண்ண போற? உன்னை அனுப்பிச்சிட்டு நீ எங்க போற, யார பாக்குறன்னு உன் பின்னாடியே அலைய என்னால முடியாதுமா. உங்க அப்பாவுக்கு வேலை வெட்டி இல்லையா? அப்பா 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 என்ன வெயிலப்பா, என்ன வெயில். ப்ளீஸ் அம்மாச்சி, நீங்களாவது அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லுங்க. நான் படிப்பை கண்டினியூ பண்றேன் அம்மாச்சி. ஏண்டி அன்னைக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி 3 பேரும் சேர்ந்து சொன்னோம்ல, உனக்கு புரியலையா? உனக்கு ஒரு படிப்பு வேணா, மண்ணும் வேணாம். உன் நோட் புக் எல்லாம் கொண்டு போய் கடையில போடு போ. நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு உன்னை வேவ பார்க்க முடியாதுமா. ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், அம்மாச்சி சொன்னதை கேட்டல்ல, போ. என்ன சொல்றல, முடிச்சு பார்த்துட்டு இருக்க, போடி. விஜி இங்க எதுக்குடா வந்த? என் படிப்பை நாசம் பண்ணது போதாது, நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ண வந்திருக்கியா? இல்ல விஜி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல வெளியில போ. சொல்றது கேளு விஜி. வெளியில போடா. வெளியில போன்னு சொல்றேன்ல, போன்னு சொல்றேன். வெளியில போ, வெளியில போ, போன்னு சொல்றேன்ல, போடா, வெளியில போ, போ. உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன் விஜி. என்னடா உண்மையை சொல்ல வந்திருக்க? நீ என் பொண்ணு காதலிக்கிறோம் அப்படின்ற உண்மையா? ஏண்டா படிக்கிறதுக்குன்னு உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சா காதலுக்கு எதுன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? ஏண்டா நீ காதலிக்கிறதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாலா? உன் வாலிப விளையாட்டுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இத பார் சூர்யா, ஏதோ சொந்தக்கார பையனாச்சேன்னு நம்பி என் பொண்ணோட உன்னை பழக விட்டதுக்கு இப்படியாடா நம்பிக்கை துரோகம் பண்ணுவ? அவதான் புத்தி கெட்டு போய் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னானே வச்சுக்கோ, நீ இல்ல அவளுக்கு புத்திமதி எடுத்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு படிக்கும் போதே இப்படி அசிங்கமா நடந்துக்கிட்டா நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளதானே சண்டை சச்சரவு வரும். இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒன்னா இருக்கிற நம்ம சொந்தம் உங்க 2 பேரால பிரியணுமாடா? தோபார் சூர்யா, ஒரு தலைமுறை இல்ல 3 தலைமுறையா உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒரே கிராமத்துல அண்ணன் தம்பியா மாமா மச்சானா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வந்தது கிடையாது. இப்போ உங்க 2 பேரால இந்த குடும்பத்துல பெரிய பகையே உண்டாயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. விஜி மேல எந்த தப்பும் இல்லை. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான்.
என்னப்பா சொல்ற? என் பொண்ணு நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பலையா? இல்ல அத்தை, நான் தான் விஜய் மேல ஆசைப்பட்டேன். ஆனா விஜய் என்ன விரும்பல. என்ன விரும்பலன்னு சொல்றதை விட விஜய் காதல்ன்ற வார்த்தையை வெறுக்கிற அத்தை. அப்ப போன் பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னது நான் தான் பாட்டி ஃபோன் பண்ணேன். லவ் லெட்டர் எழுதி என் பொண்ணு புக்கில் வச்சது நான் தான் மாமா லெட்டர் எழுதி விஜய்க்கு தெரியாம நோட் புக்ல வச்சுட்டேன். சரிப்பா, போனுக்கும் லெட்டருக்கும் நீ தான் காரணம்னு சொன்ன. அப்புறம் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஜோடியா ஒரு போட்டோ எடுத்துட்டீங்களே, அதுக்கும் நீ மட்டும் தான் காரணமா? அதுக்கும் நான் தான் காரணம். விஜயோட தனி போட்டோவை எடுத்து என்னோட போட்டோ சேர்த்து வச்சு நான் தான் ஒரு புது போட்டோ ரெடி பண்ணேன். ஏண்டா நீ பண்ற பித்தலாட்டத்துக்கு என் பேத்தி தான் கிடைச்சாளா? ஊர்ல உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி. விஜய் மேல உள்ள ஆசையில விஜய் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பால விஜய் தற்கொலை பண்ணிக்க போயிட்டான்னு இந்த மகடீஸ்வர் அண்ணனால தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்க எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லலான்னு வந்தேன். என்ன உண்மையடா சொல்ல வந்த? நீ பண்ண காரியத்தினால இந்நேரம் என் பொண்ணோட உயிரே போயிருக்க மாட்டா. பாவி பாவி சார் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னையா அமைதியா இருக்க சொல்றேன்? எதுக்கு அமைதியா இருக்க சொல்ற? எதுக்கு அமைதியா இருக்க சொல்ற? இந்த பாவி பண்ண தப்புனால என் பொண்ணை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை நானே அடிச்சேன் தெரியுமா? இந்நேரம் அவ செத்து போயிருந்தாள்னா எங்க மொத்த குடும்பமே பழி சுமைக்கு ஆளா இருக்குமே.